guys, welcome back to Tamilponnu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Tamilponnu channelல பாத்தீங்கன்னா ஒரு brown smoky eye look தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மேக்கப் டியூட்டோரியல் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி dusky skin இருக்கீங்கனா கூட சரி இல்ல deeper dusky skin tone இருந்தாலும் இந்த டார்க் மேக்கப் டியூட்டோரியல் வந்து ரொம்பவே வந்து அழகா உங்களுக்கு காட்டும். உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து சுடிதார்ல பண்ணிருக்கேன். சுடிதார்ல வந்து நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காகவே வந்து இந்த வீடியோ போட்டுருக்கேன். இந்த மேக்கப் பாத்தீங்கன்னா சுடிதார் மட்டும் இல்லாம சாரீஸ்க்கு நீங்க போடும்போது அழகா தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ் மாய்ஸ்சரைசேஷன் பண்ணுறதுக்காக பாண்ட்ஸ்ல இருந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ரொம்பவே லைட்டாக ஃபீல் ஆகும். லிப் மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம். லிப் மாய்ஸ்சர் பார்த்தீங்கன்னா மேபிளின்ல இருந்து ஒரு ரெட் டோனில் இருக்க ஒரு லிப் பாம் எடுத்து நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஐப்ரோ பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ்ஷால் எடுத்து அப்ளை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு. வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு கான்சீலர் எடுத்திருக்கேன். இந்த கான்சீலர் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேட்க்கு வந்து ரொம்பவே லைட்டராக இருக்கும். இந்த கான்சீலர் நான் அன்றைக்கி ஐஷேடோ பேஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் கான்சீலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐஷேடோ என்ன அப்ளை பண்ணுறேன்னா நல்லா ஒரு பிக்மெண்டடாக தெரியும். ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். மேப்ளின்லேருந்து ஒரு ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா 338 ஸ்பைசி ப்ரௌன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் ரேஞ்சில் டஸ்கி ஸ்கின் டார்க் ஸ்கின் டோனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேட்சாக இருக்கும். இதில் பம்ப் இல்லாதனால கையாலே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே கலர் பார்லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். செட்டிங் ஸ்ப்ரே வந்து லைட்டாக அந்த ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ரொம்பவே ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்க ஃபவுண்டேஷன் எல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரிமல் லண்டன்லேருந்து ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா மோக்கா அப்படின்ற ஒரு ஷேட் ரேஞ்சில் எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு ஷேடு வந்து லைட்டர் டோனாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம நார்மலாக எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுவோமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் லைட்டர் ஷேட்ஸ் தேவைப்படுறதுனால கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ரிமல் லண்டன் கன்சீலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லைகள் ப்ரோவில் வர கன்சீலர்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. சேம் ப்ரஷ்ஷாலே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் ரொம்பவே ஈஸியாக பிளெண்ட் ஆகும். லாக்மி 925லேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த காம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் வந்து ரொம்ப லைட்டராக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டோனுக்கே வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு ஃபிட்மி லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த லூஸ் பவுடர் பார்த்திங்கன்னா டீப் அப்படின்ற ஒரு ஷேடில் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய அண்டர் ஐஸ் ஃபுல்லாக வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மேப்ளின் ஃபிட்மி லூஸ் பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிக்மெண்டடான ஒரு லூஸ் பவுடர். நீங்கள் கண்டிப்பாக ப்ரைடலாக இருக்கீங்கன்னா கூட ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து நிறைய பேருக்கு ஆயில் ஸ்கின் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஐலிட் ஃபுல்லாகவும் நல்லா இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். மேப்ளின்லேருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இந்த காஜல் என்னோடய ஐலைட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி டார்க் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறதுனால இது பேஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் பிளெண்ட் பண்ண ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் ஷேடு இருக்குது. ஸோ அந்த ஷேடை எடுத்து காஜல் எங்கெல்லாம் செட் பண்ணியிருந்தானோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிக்மெண்டட். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஃபாலோட்டும் இல்லை. ஜாக்லிங் ஹில்ஸ் பேலட்லேருந்து ஒரு ரெட் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ரெட் ஷேட் பார்த்திங்கன்னா என்னோடய க்ரீஸ் லைன்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் சாக்லேட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நல்லா லெட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன்.
சேம் பேலட்ல இருந்து ஒரு காப்பர் கைண்ட் ஆஃப் ஒரு கிளிட்டர் ஷேட் எடுத்திருக்கேன். என்னோட ஐலிட்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். சென்டர் ஆஃப் தி ஐலிட்ல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிங்கராலே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் பார்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனரோட ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபேவரட்டான ஒரு ஐலைனர். க்ரீஸில் அப்ளை பண்ண சேம் ப்ரஷ் ஷேட் எடுத்து என்னோடய வாட்டர் லைன் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் பிளெண்டிங் ப்ரஷ்ஷாலே அப்ளை பண்ணிக்கிறேன். மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து யூஸ் பண்ண சேம் சாக்லேட் ப்ரௌன் ஷேட் எடுத்து வாட்டர் லைன் கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் எஃபெக்ட் கொடுக்கும். நாய்க்கால இருந்து ஒரு கோல் காஜல் எடுத்திருக்கேன். வாட்டர் லைனில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிக்மெண்டடான ஒரு காஜல். கான்டர் பண்ணிக்கலாம். கான்டருக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து கான்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்கும். ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஹில்ஸ்லேருந்து ஒரு ரெட் ஷேட் எடுத்திருக்கேன். ஒரு பவுடர் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிக்கிறேன். லேஷஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். லேஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு விங்டான ஒரு லேஷஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்மோக்கி ஐக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விங்கான ஒரு லேஷஸ் ரொம்பவே செம ரொமான்டிக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஹைலைட்டருக்கு பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து மாஸ்டர்கோம் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். எனக்கு ஹைலைட்டர் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஹைலைட்டர். என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது அப்படியே இது ஒரு மெல்ட் ஆகி ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ரொம்பவே க்ளோயியாக கொடுக்கும். என்னோட ஐலிட் கிட்டேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ராபோன் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஹைலைட்டரு. கடைசியாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இன் கலர் மேட்மியில் இருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாக்லேட் ஃபினிஷிங்கில் இருக்க ஒரு லிப்ஸ்டிக். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஐடியஸ் பிராண்டில் இருந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ஷேடுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஷேடோ டுட்டோரியலுக்கு ரொம்பவே மேட்சாக இருக்கும். பட் ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி மெரூன் மாதிரி தெரியுது. பட் ஆனால் இது ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர். உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ லுக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனல் என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி நியூ இயர். உங்களை எல்லாரையும் அடுத்த விட சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் டு தமிழ் பொண்ணு சேனல். என்ஜாய் யுவர் நியூ இயர். பாய் கைஸ்.